மெலிஸ் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, வயிற்றுப்போக்கான இயற்கை மருத்துவத்தில் மருந்து பார்க்க போகிறோம். இன்றைய காலகட்டத்தில் நம்ம வெளியே அதிகமாக போய் சாப்பிட்றோம், ஃபாஸ்ட் ஃபுட்டில் சாப்பிட்றோம், ஹோட்டலில் சாப்பிட்றோம், அப்புறம் வந்து ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்றோம். அதில் வந்து கலர் அதிகமாக போடுறாங்க, அப்புறம் வந்து காரங்கள் அதிகமாக இருக்கிறது. நம்ம அதை சாப்பிட்ட உடனே வயிறு ஊதிக்கிட்டு வயிறு ஒரு மாதிரி மந்தமாக அது ரொம்ப வலிக்கிற மாதிரி இருக்கும். அது என்னென்னா வயிற்றில் வந்து உஷ்ணம் ஏறிடுச்சுன்னா அது பேதி ஆகலாம். அது பிறகு நம்ம கையெல்லாம் கழுவாமல் சாப்பிட்றதும் பேதி ஆகும். அது பிறகு தண்ணி காய்ச்சாமல் குழந்தைங்களுக்கு கொடுக்குறதும் நம்மளுக்கு பேதி ஆகும். பிறகு வந்து கிளைமேட் சேஞ்ச் ஆனாலும் லூஸ் மோஷன் ஆகும், வெயில் ஆனாலும் லூஸ் மோஷன் ஆகலாம். அப்புறம் இந்த வயிற்று பிரச்சனை வந்து அதிகமாக நம்மளுக்கு இருக்கும். அதாவது லேசாக வயிற்று வலிக்கிற மாதிரி இருக்கும், ஒரு வித்தியாசமாக போகும். அதனால வந்து நம்ம வந்து இந்த வயிற்றுப்போக்குக்கான பிரச்சனையை மெடிசன் இல்லாமல் இயற்கை மருத்துவத்தில் மருந்து பார்க்கலாம், ஃபர்ஸ்ட் எய்டு பண்ணலாம். கண்டிப்பாக இந்த மருந்து வந்து சக்ஸஸ் ஆகிடும். வீட்டிலேயே சரி பார்க்கலாம், வாங்க பார்க்கலாம். மாதுளம்பழ தொலியை வந்து நைஸாக அம்மியில் வந்து நல்லா அரைச்சிட்டு கோழி உருண்டை அளவு எடுத்து இந்த கழுவுன தண்ணீர் பார்த்தீங்களா, அதை எடுத்து அந்த கழுவி அந்த தண்ணியை வச்சுட்டு பிறகு அந்த உருண்டையை வாயில் போட்டு பிறகு நம்ம தண்ணி குடிச்சிட்டோம்னா 10 நிமிஷத்தில் நின்றுவிடும். அதோட நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அம்மி இல்லாதவங்க செய்யலாம், மிக்சியில் வந்து சின்னதாக கட் பண்ணி அதை நைஸாக அரைச்சி அதை வந்து ஒரு 1.5 டீஸ்பூன் எடுத்து வாயில் போட்டு அதை கழுவுன தண்ணி எடுத்து குடித்தாலும் அதுவும் அதே மாதிரி 10 நிமிஷம் நின்றுவிடும். அது நல்ல ரிசல்ட், எங்களுக்கு அந்த மாதிரி நல்ல ரிசல்ட் கிடைச்சது. நீங்களும் நன்றாக செஞ்சு பாருங்கள், நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் எங்கள் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.